இந்த தலைமுறை பிள்ளைகள் கனிவைத்தான் எதிர்பார்க்கிறார்கள், கண்டிப்பை விரும்புவதில்லை. அவன் எதை எதிர்பார்க்கிறானோ அதை அவனுக்கு கொடுங்க, அவன் விரும்பாததை ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு லாஜிக்கலாக கேள்வி கேட்குறார். கரெக்டு தானே? என்னங்க அவர் கேட்டது கரெக்டு தானே? பையன் எதை விரும்புகிறானோ, ஹிட்லரை சொன்னார், எடிசனை சொன்னார். ஹிட்லரது தந்தை மிக மோசமாக பிள்ளைகளை நடத்தியவர், ஹிட்லரை கடுமையாக கண்டித்தவர். அதனால்தான் அவர் கொடுங்கோலராக மாறினார் அப்படின்னார். இதெல்லாம் எதிரணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்ல போகிறாரோ, சுதீர் இளைஞர் வாங்க ஐயா, கண்டிப்பே. சரியாக ஒரு நடுவர் அவர்களே ஒரு 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருப்பேன். அப்போ வந்துட்டு எனக்கு பேச்சு போட்டி. ஒரு 6ஆம் வகுப்பு? ஒரு தடவை தான் படித்தேன். இல்லை, ஒரு 6ஆம் வகுப்பு நானே பையன். இல்லை, அடிச்ச அடியில் ஒரு 2-3 6ஆம் வகுப்பு இருக்காக்கும். 6ஆம் வகுப்பு படித்தேன். சரிங்களா? 6ஆம் வகுப்பு படிக்கும் போது என்னுடைய பேச்சு போட்டி. எங்கள் அப்பா வந்துட்டு காமராஜருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஜூலை 15 நீ வந்துட்டு பேச்சு போட்டியில் கலந்துக்கணும்னு ஒரு சொல்கிறார். எல்லாத்தையும் படிச்சுட்டேன். எங்கள் அப்பா வணக்கமுறை எழுதி கொடுத்தாரு, என் மண்டையில் ஏறல. நான் என்ன பண்ணிட்டேன், நான் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நீ இதை படித்து வைக்கிறேன், நாளைக்கு உனக்கு போட்டின்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணேன், சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சுட்டி டிவி ஜாலியாக உட்காந்து நான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். பின்னாடி டோர் சத்தம் திறக்கிற சத்தம் கேட்டுச்சு எனக்கு. இருந்தாலும் நமக்கு தென்னா வெட்டி தானே, என்ன பண்ணிடுவார் அப்படின்னு. சலுப்புன்னு 2 சவுண்டு. என்னவா இருக்கும்? என் முதுகில் 2 அடி. உருண்டேன் போய், அவ்வளோதான் முடிஞ்சுனே நினச்சேன். 2 உத வச்சார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். ஆனால் அன்னைக்கு சொல்லி கொடுத்த பாடம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மறக்கலனா, என் தந்தை கண்டித்த கண்டிப்பே. நடுவர் அவர்களே, இப்போ பேசுனது உங்கள் அப்பா எழுதி கொடுத்தது? நான் எழுதுனதை எனக்கே ஒழுங்காக சொல்லி கொடுத்தோம். நீங்களே எழுதி உங்கள் அப்பா படிக்க சொன்னார், நீங்களே எழுதியிருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்குமே. ஐயா, நான் புத்தகத்தை பார்த்து ஒன்றொன்னா எடுத்து. சரி ஓகே, சரி. ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஒன்று இருக்குது. ஒரு பணக்கார வீட்டு பையன் என்ன பண்ணுறான்னா, அவங்க வீட்டில் வந்துட்டு 2 விலை உயர்ந்த பேனா இருக்குது. சரிங்களா? அப்போ வந்துட்டு 2 விலை உயர்ந்த பேனா இருக்குது. அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, 2 பேனா இருக்கே, சரி நம்ம ஒன்று எடுத்துப்போம். அப்பா என்ன சொல்லிட்டு போகிறாரு, நம்மப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டான். வீட்டுக்கு வந்தோடனே அந்த பேனாவை காணோம். அவர் ஆஃபீஸ் டென்ஷன் வந்துட்டார். என் பேனாவை யார் எடுத்ததுன்னு கேட்டார். அவர் பா அப்படின்னு கையை தூக்குறான். நீயா எதுக்கு எடுத்த அப்படின்னு கேட்டார். பா என்னப்பா இதில் என்ன இருக்குன்னு கேட்குறான். அவங்க அப்பா அந்த இடத்துல பரவாயில்லப்பான்னு சொல்லாமல் அடித்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்னன்னா, நான் உன்னுடைய தகப்பனாக இருந்தாலுமே வேறொருடைய பொருளை நீ வந்துட்டு சொல்லாமல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு அவர் கண்டித்த கண்டிப்பு தான் நாளையடவில் என்னாச்சு தெரியுமா? பஞ்சசீல கொள்கையில் இன்னொருடைய எல்லையை அவருடைய பெர்மிஷனே இல்லாமல் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னவர் யார் தெரியுமா? ஐயா நேரு அவர்கள். ஆகச்சிறந்த தலைவர்கள் கண்டிப்பாக தான் வளர்ந்தவங்க. அது மட்டும் இல்லையா, கண்டிப்புனா இப்போ எல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, அடிக்கிறது, உதைக்கிறது, அடித்து தொங்க விடுறது, முட்டி, இதெல்லாம் கிடையாது. ஐயா, ஒரே ஒரு வித்தியாசம் கேட்குறேன். ஒருத்தங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்கன்னு வைங்க, வந்துருங்க அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம்? ஐயா வந்துட்டாலாம், மொய் வைக்கணும், சாப்பிடணும், சாப்பிட்ருவாங்க. அது இல்லை கல்யாணம்னா நம்ம சாப்பிடணும் தானே யோசிப்போம். அப்போ இன்னொரு வித்தியாசம், கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னா என்ன ஐயா பண்ணுவாங்க? விருப்பமாக கூப்பிட்றாங்க. அப்போ இதுதான் ஐயா இருக்க டிஃப்ரென்ஸ். என்னன்னா, கண்டிப்பு என்பது அடிப்பதோ உதைப்பதோ கிடையாது. ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக கூறுவது தான் கண்டிப்பு. திரும்ப சொல்றது, திரும்ப. அதான் ஐயா, இப்போ வந்துட்டு இப்போ ஒரு குழந்தை தவறு செய்யறான்னு வச்சுக்கோங்களேன். ஐயா ராசா பண்ணாதானா திரும்பி பண்ணிட்டு தான் வந்து நிற்பான். ராசானா பண்ணத்தான் செய்வான். ஐயா, இந்த காலத்துலலாம் குழந்தைங்க ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா? கேட்டால் எனக்கு யூடியூப் போட்டு கொடுங்க, நான் அந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மெலன் போடுங்க, கொக்கோ அதை போட்டால் தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், கண்டிக்கிறது இல்லைங்கய்யா. சரி பாரு கொடுத்துட்றோம். நாளடைவில் அது எங்கே வந்து நிற்குது தெரியுமா ஐயா? நான் 12th எழுதுனா எனக்கு பைக் வாங்கி கொடு, அங்கே வந்து நிற்குதுங்கய்யா. கொக்கோ மெலன் பைக் ஆயிடுது. பைக் ஆயிடுது. சரியான லாஜிக் அது ஆயிடுது. அப்போ நாளோட இன்னும் என்ன ஆகுதுனாங்கய்யா, என்ன பண்ணிடுறாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நமக்குன்னு ஒரு விஷயம் இருந்தாதான் நம்மளால பண்ண முடியுன்ற நிலைக்கு வந்துடுறாங்க ஐயா. அதனால கனிவு கண்டிப்பாக ஒரு மனிதனை அழிக்க தாங்க ஐயா செய்யுது. அது மட்டும் இல்லை, இப்போல்லாம் வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மா செல்லமாக இருப்பாங்க. எத்தனை பேர் அம்மா செல்லமாக இருக்கீங்க? சரி, அப்பா கிட்ட அடி வாங்கினாங்க எத்தனை பேர்? அதுதாங்க ஐயா நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனை. 2 பேருமே ஒரு இடத்துல கண்டிப்பாக இருந்துட்டாங்கன்னா ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் பேச மாட்டாங்க. இப்போ அப்பா மட்டும் அடிச்சிட்டாருன்னு வைங்களேன், கொஞ்சம் வளர்ந்துட்டா போதும் அம்மாட்ட போய் என்னம்மா இந்த ஆள் இந்த அடி அடிக்கிறான், விடுப்பா பார்த்துக்கலாம். குழந்தை அடித்தால் கூட அவங்க அம்மா என்ன சொல்லிடுறாங்கன்னா, எதுக்கு அவன் மேலே கை வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவன் சொல்லுவான்,
பீடி குடிச்சிட்டு இருக்காண்டி உன் புள்ள, விடுங்க அடுத்த டைம் குடிக்காதடா, அதோட நிறுத்திக்கிறாங்க ஐயா. ஓ, அம்மாக்கள் கெடுக்கிறாங்க. கெடுக்கிறாங்க ஐயா. கனிவுன்ற பேர்ல கெடுத்துட்டு தாங்க இருக்காங்க. கண்டிப்பு என்பது ஒரு மனிதனை கட்டி கொண்டு இருக்கிறது, கனிவு என்பது ஒரு மனிதனை கரைத்து கொண்டு இருக்கிறது. அதுதாங்க ஐயா. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயா 10th 11th படிக்கும் போதே மொபைல் போன்ஸ் வாங்கி கொடுத்துட்றாங்க ஐயா. ஸ்கூல்லேயே கேட்குறாங்க ஐயா. அது கொரோனா காலகட்டத்தில் அது வந்துட்டு நம்ம என்னன்னா, நம்ம வந்துட்டு பேரண்ட்ஸ் கையில் இருக்க வரைக்கும் அது சேஃபுங்க ஐயா. என்னைக்கு ஒரு குழந்தை கையில் போகுதோ, நைட்டு ஒரு 12 மணிக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, என்னம்மா பண்ணிட்டு இருக்க, படிச்சுக்கிட்டு இருக்கம்மா, அதோட நிறுத்திக்குது. ஆனால் பாரதிதாசன் ஒரு கவிதையை நல்லா ஏற்றி பாருவீங்க, அதை இப்படி மாற்றுவாங்கன்னு நினச்சி பார்க்கல. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னாலும் நன்னை சிலை போல ஏன் அங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி, வேலைதோறும் கற்று வருவதால் படியும் மலைவாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போய் இந்த புதல்வி கடிகாரம் ஓடும் உன்னோடு என் கண்ணெல்லாம் அண்டை வீட்டு பெண்களோடு கடிதா இருக்கும் இப்போது கல்வி கற்றிட தெரியும் அப்போது கடல் சூழ்ந்த இத்தமிழ் நாடு பெண் கல்வி என்கிறது அன்போடு என்று சொல்லியிருப்பாருங்க ஐயா. அதில் ஒரு வரி இருக்கும், பள்ளிக்கு ஓடுன்னு. ஆனால் இப்போ அந்த ஃபோனை வச்சுட்டு ஓடிடுறாங்க ஐயா, பள்ளிக்கு இல்லைங்க ஐயா, வீட்டை விட்டு ஓடிடுறாங்க ஐயா. அதுதாங்க ஐயா. ஃபோனை எடுத்துட்டு தானே போவாங்க, அதான் சேர்த்து போயிடுறாங்க ஐயா, ஃபோனோட போயிடுறாங்க ஐயா. தம்பி ரொம்ப உலகத்தை தெரிஞ்சிருக்கிறாரு. ஐயா அப்புறம் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வாதம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையுமே என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பதனால கண்டிப்பாக ஒரு மாணவன் வந்துட்டு மனக்கவலையில் ஈடுபடுறான், சூசைட் பண்ணிக்கிறான்னு சொல்கிறான். அது எங்கே தெரியுமாங்க ஐயா உருவாகுது? சின்ன வயசுல இருந்தேங்க ஐயா எனக்கு உண்மையான நடந்த ஒரு சம்பவம். என் நண்பன் வந்துட்டு கோயம்புத்தூரில் படிக்கிறாங்க ஐயா. சின்ன வயசுலேருந்து என்ன சொன்னாலுமே அவன் மேலே கை வைக்கவே மாட்டாங்க, ஒரு இடத்துல கூட கை வைக்க மாட்டாங்க. நாளடைவில் அவன் போதைக்கு அடிமையாகிறான், அந்த இடத்துல மட்டும் அவன் மேலே கை வச்சிடுறாங்க. என்ன பண்ணிட்டான், இத்தனை நாள் எனக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, ஆனால் எந்த இடத்துல அவங்கள கண்டிக்க தொடங்குகிற ஆளுகளோ திடீர்னு ஒரு இடத்துல நம்ம கண்டிக்க தொடங்கும் பொழுது அவங்க ஓடிடுறாங்க ஐயா. ஆனால் சின்ன வயதில் இருந்தே அவங்களுக்கு வந்துட்டு அந்த கண்டிப்புன்ற ஒரு விஷயம் இருந்திருந்தா கண்டிப்பாங்க ஐயா அவன் விட்டு போயிருக்க மாட்டான். இங்கே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுங்க ஐயா இப்போ ஆசிரியர்கள் கண்டித்து உட்கார வச்சனால உட்காந்துருக்காங்க. இப்போ மட்டும் இங்கே ஆசிரியர்கள் கண்டிக்காமல் இங்கே மட்டும் நமக்கு வந்துட்டு கனிவாக சொல்லியிருந்தாங்களேன்னு வச்சுக்கோங்க ஐயா, 2 காக்கா இங்கே 2 குருவி, இவங்களுக்கு நம்ம வந்துட்டு பட்டிமன்றம் மாதிரி நடத்த ஆரம்பிச்சிருப்போங்க ஐயா. அதாவது இந்த பிள்ளைங்கெல்லாம் சவுண்டு விடுவாங்கன்றீங்க. ஆமாங்க ஐயா. ஐயா 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னாங்க ஐயா, கடைசி ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். 90ஸ்லாம் பார்த்தோன்னு வைங்களேன், 90ஸ்லாம் ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் அந்த பிள்ளைகள் விடும்போது என் பையனை என்ன வேணாலும் அடிச்சுக்கோங்க, ஆனால் அவன் படிக்கணும்னு. சரி 2K வந்தோம், என் பையனை எதுக்கு அடிக்கிறீங்க, நல்லா சொல்லிக்கிடும். இப்போ இந்த காலகட்டத்தில் மாணவனே கேட்குறாங்கய்யா, எதுக்கு என்ன மேலே அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு. ஆசிரியர்களை திருப்பியும் அடிக்கும் அவல நிலை வந்துருச்சு. எதுக்காக? நம்ம வீட்டில் கொடுக்குற செல்லத்தினால தானே. எனவே மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறேன், கண்டிப்பு ஒரு மனிதனை கட்டுகிறது, கனிவு ஒரு மனிதனை கரைக்கிறது என்று கூறி என் நேரமோ என்னை போப்போ என்கிறது, நீ இருக்கிறே என்னை வா என்கிறது. என் முன்னுரையை முடிவுரையாக்கி முடிவுரைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவிடுகிறேன். நன்றி, வணக்கம். சுதீர் அவர்கள் படிக்கிற மாணவர், இப்போதான் படிச்சுக்கிட்டு இருக்கிறார், முதுநிலை. ஆனால் தேர்ந்த வயதானவர் போல அனுபவ வார்த்தைகளை வீசுகிறார். வளர்ந்து வருகிற பேச்சாளர்களில் ஒரு உற்சாகம் இருக்கும் இந்த மாதிரி. ஆனால் அவர் ரொம்ப சிறப்பாக இந்த பிள்ளைகளை வச்சு சில செய்திகள் சொன்னார். அவங்க அப்பா போட்ட ஒரு போடு இன்னைக்கு அவரை மேடையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இவரே எழுதுனதை படிக்க சொன்னது அவங்க அப்பா. நம்ம எழுதுனதை நம்ம எதுக்கு படிக்கணும்னு இவர் பேசாமல் இருந்திருக்கிறாரு. 2 போடு போட்ட பிறகு தான் எழுதுனதை தானே படிச்சிட்டார். எவ்வளோ சிரமம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பிள்ளைய வளர்க்கணும். என் நண்பன் ஒருத்தனை அடிக்காமல் விட்டதுனால போதைப் பொருளில் இன்றைக்கி போயிருக்கிறான். நான் எப்படி இருக்கிறேன், பேச்சாளர். அவர் சொன்ன ஒரு செய்தி நல்லா இருந்தது. சின்ன வயசுலேருந்தே சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கண்டிக்காமல் விட்டீங்கன்னா பின்னாடி கண்டிக்க முடியாது. அதனால் அப்பப்போ கிள்ளிடணும், அப்பப்போ தட்டிடணும், அப்பப்போ கொட்டிடணும். இங்கே மட்டும் டீச்சர்ஸ் கண்டிக்கலைன்னா இந்த பிள்ளைங்க இவ்வளோ சந்தோஷமாக அமைதியாக உட்காந்துருக்குமா? ஆளாளுக்கு சவுண்டு விடும் அப்படின்னு அவர் சொன்னோன்னே கூட்டம் கைதட்டுது. அப்படின்னா என்ன எனக்கு தோணுதுன்னா, அவர் சொன்னது சரின்னு தோணுது. இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் எழுந்து வெளியே போயிட்டாங்கன்னா நாங்கள் இந்த ஊழ விடுற சத்தத்துக்கு தான் பேசணும்னு அவர் என்னை பயமுறுத்திட்டார். நான் கூட என்ன நினச்சேன், மலை ஏறி வந்திருக்கிறாங்க,
சரி இருந்து கேட்டுட்டு போவோமே, நீங்கள் பெருந்தன்மையாக இருக்கிறீங்கன்னு நினச்சேன். சுதீர் தான் உண்மையை போட்டு உடச்சிட்டேன். இப்போ அடுத்து பேசுகிற சுப்ரியா செல்வி அவர்களுக்கு நெருக்கடி. ஏன்னா அவர் ஒரு இளைஞர், தைரியமாக இந்த தலைமுறையை பற்றி பேசியிருக்கிறாரு. இது இல்லைங்க கனிவுதான்னு சொல்வதற்கு சுப்ரியா அவர்கள். வாங்கம்மா. நடுவர் அவர்களே, உலகத்துக்கே பேசுறீங்களா? ஆமாங்க நடுவர் அவர்களே. நம்ம உள்ளூர்ல தானே பேசிட்டு இருக்கோம். இல்ல நடுவர் அவர்களே, உலகத்துல இருக்க அத்தனை குழந்தைகளுக்காகவும் இன்னைக்கு நாங்க பேசிட்டு இருக்கேன். உலகத்துல இருக்க அத்தனை பெற்றோர்களுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் நான் பேசுறேன். அது ஸ்பானியர்ஸ், ரஷ்யக்காரங்க. ஐயா, உலகம் முழுவதும் தமிழர்கள் மைக்கை விட்டு கொஞ்சம் விலகி பேசுங்க. ஏன்னா அது மைக்கார அலறி போயிடுவாரு. இப்பதானே பேச வந்திருக்கோம், அதுக்குள்ள இவ்வளவு ஏன்? அதாவதுங்க ஐயா, ஏன் உலக தமிழ் நெஞ்சங்கள்னு சொன்னேன்னா சொல்லிடுறேன். உலகம் முழுவதும் இன்னைக்கு தமிழர்கள் இல்லாத இடம் இருக்கா? இல்ல இல்ல இல்ல. அதனாலதான் நடுவர் அவர்களே, உலகத்துல இருக்க தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இப்ப நம்ம தலைப்புக்குள்ள போகலாம் நடுவர் அவர்களே. போகணும், நிச்சயமா போய்தான் ஆகணும். ஏன்னா நிலைமை அப்படி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள கண்டிச்சு வளர்க்கணும்னு சொல்லிட்டு அட 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 பெற்றோர்கள் ரொம்ப அருமையா கண்டிச்சு வளர்க்குறீங்க அப்படித்தான் சொல்லணும். குழந்தைங்கள நடுவர் அவர்களே, குழந்தைங்களா முதல்ல பாருங்க. எப்ப பார்த்தாலும் அவங்கள ஒரு டிப்ரெஷன்லயே தள்ளுறாங்க நடுவர் அவர்களே. அதுக்கு யாரு? பெற்றோர் தான் காரணம். பெற்றோர் நடுவர் அவர்களே, அங்க பார்த்தே சொல்லுங்க. ஐயா பாட்டு பாடினாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலேன்னு. நம்ம கொஞ்சம் இப்படி மாத்துவோம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் இந்த சமூகத்தின் கையினில. அதாவது கனிவு யாரெல்லாம் கொடுக்கணும்? பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உறவினர்கள், நண்பர்கள், இந்த சுற்றுச்சூழல், இந்த சமுதாயம் ஒரு குழந்தையை வளர்க்கணும் நடுவர் அவர்களே. அப்ப இந்த சமுதாயம் இப்படி வளர்க்கணும், கனிவான பார்வையில் அந்த குழந்தைய வளர்க்கணும். அண்ணன் சொன்னாங்க, எங்க அப்பா போட்ட போடுதான் என்னை கொண்டு வந்து இங்க ஒரு பேச்சாளரா நிறுத்தி இருக்குன்னு. நானும் சொல்லுவேன் அதுக்கு. நான் சின்ன குழந்தையா இருக்கீங்களா நடுவர் அவர்களே, பயங்கரமா வாயடிப்பேன். இப்பவே அப்படித்தானம்மா, பயங்கரமா பேசுவேன் நான் நடுவர் அவர்களே. பெரியவங்க கிட்ட சின்னவங்க கிட்ட எல்லாம் பேசுவேனாமா. அப்பா மரியாதையா பேசு, பெரியவங்க கிட்ட எதிர்த்து பேசாத, நீ எதுக்கு பேசுறது அவ்வளோ கண்டிப்பாராமா. ஆனா எங்க அம்மா, எதுக்கு நீங்க பிள்ளைய கண்டிக்கிறீங்க? அது என்ன அப்படி பேசுச்சு? குழந்தை பேசுச்சு, அது இஷ்டத்துக்கு பேசட்டுமே விடுங்க, அப்பதானே வளர்ற குழந்தை, பேசுற குழந்தைய பேச விடுங்க அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. இப்ப நானும் எங்க இருக்கேன் நடுவர் அவர்களே? மேடையில தான் இருக்கேன். அடிச்சு வந்த ஒருத்தர், அடிக்காம வந்த ஒருத்தர், பெருங்கஷ்டம் யார்? நடுவர் அவர்களே, ஆணவத்தால சாதிக்க முடியாதத, அடக்குமுறையால சாதிக்க முடியாதத அன்பால சாதிக்கலாமா? சாதிக்கலாம். அப்ப கனிவு தானே வேணும். நீங்க சும்மா அடிச்சுட்டே இருந்தா நான் பண்ண மாட்டேன் தான். அதே பாப்பா செய்யக்கூடாதுடா, இது தப்பு, இப்படி இருங்க அப்படின்னு நீங்க சொன்னா நாங்க கேட்க மாட்டோம்னு சொல்றோமா? சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ், கேட்க மாட்டோம்னு சொல்றானா? அமைதியா இருக்காங்க. சொல்லுவாங்க குழந்தைங்களா, சொல்லுங்க. அன்பா சொன்னா கேட்போமா, இல்ல அடிச்சு சொன்னா கேட்போமா? அன்பா சொன்னா தானே கேட்போம். இது இப்படி கேள்வி பதில் போட்டோம்னா கஷ்டம். நடுவர் அவர்களே, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். ஏன்ட்டு இப்ப ஏன் அவங்க எல்லாம் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, இப்ப நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம். சரிங்கம்மா, நான் கேக்குறேன். ஐயா, உங்களுக்கு முதல் காதல் யார் மேலங்க ஐயா வந்துச்சு? தமிழ் மேல. தமிழ் மேல. அட 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 அட. என்ன அட அடன்னா என்னது? காலையில உங்க வீட்டுல அடை சாப்பிட்டீங்களா? இல்லங்க ஐயா, வடை சாப்பிட்டு வந்தேன். அப்புறம் என்ன அட அட அடன்னா என்ன? நான் சொல்றேன், என்னுடைய முதல் காதல் எங்க ஆசிரியர் மேலங்க ஐயா. பரவாயில்லையா? அதுவும் ஒரு தமிழ் ஆசிரியர் மேலங்கய்யா. ஏன் தெரியுமா? அதாவது வீட்டுல எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க, அடிச்சுட்டே இருப்பாங்க, ஏதாவது சொல்லிட்டு இதை செய்யாத அதை செய்யாத அப்படிதான் வீட்டுல சொல்லுவாங்க. உங்க அம்மா அன்பா பேசுனாங்கன்னு இப்பதான் சொன்னீங்க. அதாவது வீட்டுல பொதுவா சொல்றத சொல்றீங்க, அம்மா அன்பா தான் சொல்லுவாங்க. ஆனா அப்பா ஒருத்தர் இருக்காரு இல்ல, அவரை விரட்டி விட்டுருங்க, அவரை வேண்டவே வேண்டாம், விரட்டிடுவோம். அப்பா பார்த்துட்டு இருப்பாரு சார். அதாவது ஏன் ஆசிரியர்களை சொன்ன அப்படின்னா, முதல் காதல் ஆசிரியர் மேல வரும். பேரண்ட்ஸை தாண்டி நம்ம கிட்ட ரொம்ப கனிவாவும் அன்பாவும் இருக்கிறது அவங்க தான்.
எங்களோட ஆசிரியர் ஒரு சயின்ஸ் டீச்சர் மேம், அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் 10th படிச்சுட்டு இருந்தேன் இத்தனைக்கும். அப்போ என்னன்னா மேம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. நிஜமா நடந்தது. டெஸ்ட் வைக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 10 out of 10 மார்க் வாங்கினா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மார்க் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு ஐஸ்கிரீம் போடுவாங்க, ஒரு சிக்கன் பீஸ் போடுவாங்க, இதெல்லாம் போடுவாங்க. எதனால தெரியுமா? டீச்சர் சிக்கன் பீஸ்ல போடுறாங்களா? சிக்கன் பீஸ்ல டிராயிங்ல போடுறாங்க. டிராயிங்ல அதாவது எல்லாரும் வெரி குட், மிக நன்று, வெரி வெரி குட், எக்ஸலென்ட் இப்படி தான் பார்த்திருப்பாங்க. இந்த டீச்சர் கொஞ்சம் வித்தியாசமான டீச்சர். அதனால தான் அவங்க மேல அவ்வளோ ஒரு பற்று, அன்பு, காதல் எல்லாமே. எதனால அப்படின்னா, படிங்க படிங்கன்னு குழந்தைங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா நான் மார்க் வாங்கல சார், 10 out of 10 வாங்கல. எங்க மேம் எனக்கு ஐஸ்கிரீம் போடல. எனக்கு நான் கஷ்டம் 10th படிக்கும்போது, ஐயோ மேம் இன்னைக்கு ஐஸ்கிரீம் போடலையே, கண்டிப்பா நாளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கியே ஆகணும். அப்படி அதுல கண்டிப்பு இருக்கே. அந்த கண்டிப்புன்றது வந்துட்டு அது வேறயா? நாம செய்யணும்ன்ற கண்டிப்பு நடுவர் அவர்களே. சரிம்மா, நீங்க அப்பப்ப அணி மாதிரி பேசுறீங்களோன்னு தோணுது. அந்த கண்டிப்புங்கிறது வேற, இந்த கண்டிப்புங்கிறது வேற நடுவர் அவர்களே. கண்டிப்பாக நாம செய்யணும் அப்படின்றது அவ்வளவுதான். என்ன ஆசிரியர் வந்து அந்த இடத்துல நீ மார்க் வாங்கலேன்னு என்ன திட்டல, என்ன கண்டிக்கல, நாளைக்கு ஒழுங்கா படிச்சுட்டு வந்து நீ மார்க் வாங்குன்னு சொல்லல. ஆனா சொல்லாம எனக்கு எப்படி தோணுச்சு, சொல்லாம சொன்னாங்க. எந்த குழந்தைக்கு எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லணும். இன்னைக்கு பேரண்ட்ஸும் சரி ஆசிரியர்களும் சரி நம்ம சொல்றதுக்கு தவறோம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நடுவர் அவர்களே. அமெரிக்காவில் சிக்காகோல இன்றைக்கு வரைக்கும் பள்ளிகள்ல ஆசிரியர்கள் பள்ளி குழந்தைகளை கண்டிப்பதே கிடையாது, திட்டுவதே கிடையாது, அடிப்பதே கிடையாது. அங்க பிறக்கிறவங்களும் குழந்தைகள் தான், சரி, இங்க இருக்கவங்களும் குழந்தைகள் தான். அது எப்படி இங்க இருக்க குழந்தைகளை மட்டும் அடிச்சாதான் வளர்க்க முடியும் அப்படின்னு எப்படி நீங்க அடிச்சு சொல்லுவீங்க? இப்ப அமெரிக்கால பிறந்திருக்க வேண்டியதானே? அங்க பிறக்கிறதும் குழந்தை தான். இல்ல அங்க அப்படி இருக்கணும்னா அங்க போயிட வேண்டியதானேன்ற. ஏன் அங்க நம்ம ஏன் போகணும்? நம்ம குழந்தைகளை நாம அன்பா வளர்ப்போம், வளர்க்கலாம். நீங்க வருங்காலத்துல செய்யுங்க. வருங்காலத்துல நாங்க இப்பல இருந்தே செய்யறோம் நடுவர் அவர்களே, செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதாவது பிள்ளைகளை கொஞ்சம் அமைதியா இருங்க, சத்தம் வரக்கூடாது. பிள்ளைகளை அவங்களா நம்ம அவங்கள வளர விடணும். சின்ன சின்ன தப்பு செஞ்சுதான் அவங்க கத்துப்பாங்க. குழந்தைங்க கிட்ட நீங்க அடிச்சு இதை செய்யாத அப்படின்னு சொன்னா அவங்க செய்யறேன்னு தான் சொல்லுவாங்க. இதை செய்யாத அப்படி செய்வேன், அடிப்பீங்க செய்வேன் அப்படிதான் சொல்லும். அந்த குழந்தைய கூப்பிட்டு எது சரி எது தப்புங்கிறத நம்ம சொல்ற விதத்துல சொன்னோம்னா கண்டிப்பா அந்த குழந்தை அதை செய்யாது. அப்போ நீங்க எந்த விதத்துல சொல்லணும், அன்பா சொல்லணும். இதை செய்யாத அப்படின்றத அன்பா நம்ம எடுத்து சொல்லும் போது கண்டிப்பா அந்த குழந்தை செய்யாது. பிள்ளைகளை நாம வளர்க்கவில்லை, எதிர்கால பாரதத்தை நாம வளர்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்க குழந்தைகள் தான் நாளைய இந்தியாவினுடைய தூண்கள், நாளைய வருங்கால தலைவர்கள் அவர்கள். நம்ம அவங்களை கண்டிப்பா வளர்க்கும் பொழுது அவங்களுக்கு பயம் இதெல்லாமே ஏற்படும். அது இல்லாம நம்ம அவங்கள கனிவோட வளர்க்கணும். கண்டிப்பா கனிவென்ற பக்கத்துக்கு தான் தாங்கள் தீர்ப்பு தருவீங்கன்னு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுப்ரியா அவர்கள் பிறந்ததுலேருந்தே பேசிக்கிட்டு இருக்காங்க. வாயடிப்பாங்களாம், அவங்க அப்பா வந்து கண்டிப்பாராம், அவங்க அம்மா வந்து பேசட்டுமே, எப்படியும் பேசட்டும், என் பிள்ளை தானே பேசட்டும் அப்படின்னு வளர்த்து அவங்கள பெரிய பேச்சாளர் ஆகியிருக்காங்க. நிறைய கேள்வியெல்லாம் கேட்டாங்க, உங்கள்கிட்ட கேட்டாங்க, என்கிட்ட கேட்டாங்க. நடுவரை கேள்வி கேட்குறது இப்போ பேச்சாளர்களுக்கு வழக்கமாக போச்சு. நடுவராக வந்து உட்காந்த பாவத்துக்கு. நடுவர் அவர்களே, உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறது. பட்டிமன்றம் இப்போ நடக்கிறதுல எல்லாம் பூரா அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பேச்சாளர்கள் நடுவர் அப்படின்ற அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. நடுவரை கேள்வி கேட்கக்கூடாது. வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு இது வேண்டுகோள். இப்போ நான் இத்தனை வருஷம் பேசியிருக்கேன், 33 வருஷம் பேசியிருக்கேன். சாலமன் பாப்பையா அவர்களே, உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன்னு நான் சொன்னதே இல்லை. ஒருவேளை சொல்லியிருந்தேன்னா அன்னைக்கோட என்னை அவர் கழட்டி விட்டுருப்பாரு. சில மரபுகளை நாம் பின்பற்றணும். மேடையில் துடுக்காக பேசி கைத்தட்டல் வாங்குறதுக்காக சில விஷயங்கள் செய்யக்கூடாது. இதெல்லாம் வளர்ந்து வருகிற பிள்ளைகள். அவங்க அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைகளை யாருமே கண்டிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் சிக்காகோவில். அமெரிக்கா முழுக்கவே அப்படித்தான். அவங்க வளர்ப்பு முறை வேறு, அதை பற்றி தனியாக சொல்லணும். தவிர இந்த சமுதாயம் எல்லாரையும் கனிவோடு வளர்க்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
நல்லாவே கைதட்டலாம், ஏன் சோர்ந்துட்டீங்க? இன்னும் கொஞ்சம் நேரம்தான், இன்னும் கொஞ்சம் நீங்கள் உற்சாகமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நிறைவாக 2 பேர் பேச போகிறாங்க. 4 பேர் பேசியாச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த பிள்ளைகள் 4 பேர் பேசுகிற வரைக்கும் அமைதியாக இருந்தாங்கன்றதே உங்களை பாராட்டணும். ரொம்ப நல்ல பிள்ளைங்க. இப்போ கண்டிப்பே அணியின் நிறைவு பேச்சாளர் திருமதி கிருஷ்ணகுமாரி அரசன் அவர்கள். பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சேர்ந்த பேச்சாளர் பெருமக்களே, இந்த அரங்கமெல்லாம் நிறைந்து வருகின்ற ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நான் கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்கிறதுக்காக கனிவு பக்கம் நான் பேச போகிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இல்லைம்மா, நான் நினைக்கலவே. எதிர் அணியில இருந்து ஆசிரியர் வந்தார், தமிழ் ஆசிரியர். அவர்கிட்ட ஒரு குழந்தை சொல்லிச்சாமா, ஸ்கூலுக்கு போகிறதும் நல்லா இருக்குது, வர்றதும் நல்லா இருக்குது, நடுவில் தங்குற நேரம் தான் எனக்கு பிடிக்கலன்னு. ஐயா, எங்கள் ஊரில் ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் ஒரு நாள் ரோடில் நடந்து போனார். எல்லா ஆசிரியரும் உங்களை மாதிரியே இருக்க மாட்டாங்க ஆசிரியர் அவர்களே. அவர் ஒரு நாள் ரோடில் நடந்து போனார். அங்கே கூட்டமாக இருந்தாங்க. இவர் போய் எட்டி பார்த்தாராங்க என்ன நடக்குதுன்னு. அங்கே ஒருத்தன் குரங்க வச்சு வித்தை காமிச்சிட்டு இருந்தான். ஆடுறாராமான்னு வித்தை காமிச்சிட்டு இருந்தான். குரங்கு வித்தையை பார்த்து முடிச்சோன்னா இவர் அவன்கிட்ட கேட்டார், நீ என்கிட்ட 6ஆம் வகுப்பில் படித்த சுரேஷ் தானே அப்படின்னு. என்னடா கடைசியில் இந்த நிலைமைக்கு வந்துட்டான்னு. அப்புறம் உங்ககிட்ட படித்தா நான் வேறு எந்த நிலைமைக்கு போவேன்? எங்கள் அப்பா அப்போவே சொன்னார் சார், நீ படிக்கலன்னா பண்ணி மேய்க்கத்தான் போவேன்னு. பண்ணி கிடைக்கல, அதனால தான் குரங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். மேய்க்கிறதுன்னு முடிவான பிறகு அது பண்ணியாக இருந்தா என்ன, குரங்காக இருந்தா என்ன சொல்லிட்டேன். சொன்னான், அப்போவே நான் தான் விளையாட்டு பையனாக இருந்தேன், நீங்களாவது என்ன கொஞ்சம் கண்டிஷனாக சொல்லி கொடுத்து படிக்க வச்சுருக்க கூடாதா சார்? நானும் உங்களை மாதிரி ஆசிரியராக ஆகலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு கலெக்டராவது நான் ஆகிருப்பேன். அநியாயமாக என் கலெக்டர் கனவுல மண்ணை அள்ளி போட்டுட்டீங்களே. ஆசிரியர் ஆகாமல் கலெக்டர் ஆகிருக்கும். கலெக்டர் வேலை அவ்வளோ சாதாரணமாக போச்சு. அன்னைக்கு ஓடினவர் தான் வாத்தியார், பின்னங்கால புரட்டிட்டு இருக்க ஓடினவர் தான் இன்ன வரைக்கும் கிராமத்து பக்கம் திரும்பியே பார்க்கல. வேலையை விட்டுட்டார். அந்த பொண்ணு சுப்ரியா அவங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் எப்போயாவது எங்களை பிள்ளைங்களா பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் எங்களை டிப்ரெஷன்லேயே வச்சுருக்கீங்கன்னு. எங்கள் பிரச்சனையே நீங்கள் தானம்மா, டிப்ரெஷனில் நாங்கள் தான் இருக்கிறோம். ஐயா, நான் கேட்குறேன், ஃபோன் பேச ஆரம்பித்தா ஃபோனை பேசிக்கிட்டே நிற்கிறீங்களே, ஃபோனை கீழே வைக்க மாட்டேங்கிறீங்களே, நீங்கள் எப்போ முடிப்பீங்கன்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும். இதில் நீங்கள் ஃபோன் பேசி முடித்த உடனே செல்லமாக நாங்கள் அவங்கள கொஞ்சணும். எப்படி? கண்ணு தங்கம், ஃபோன் பேசினது போதுமா, வா உனக்கு நான் பூரி சுட்டு போடுறேன், மசாலா வித்து கார சட்னியோட உங்களுக்கு நாங்கள் பூரி சுட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஃபோன் பேசினா பூரியா? ஆமாங்க, அவங்க அதை சொல்கிறாங்க. கண்டிப்பு என்றால் என்ன என்று முதலில் எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பு என்பது சித்திரவதை அல்ல, கண்டிப்பு என்பது பெரும் குற்றம் அல்ல, அது ஒரு தண்டனைக்குரிய செயலும் அல்ல. கண்டிப்பு என்பதும் ஒரு வகை அன்புதான் என்று இந்த மாமன்றத்தின் முன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குழந்தையை ஒழுக்கமுடையவனாக வளர்ப்பதும் அவனுடைய செயல்களை ஒழுங்குபடுத்துவதும் தான் கண்டிப்பு என்று நாங்கள் 3 பேர் சொன்னால், எங்களை ஏதோ சர்வதேச குற்றவாளியை பார்க்குற மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா, இளமையில் கற்பது தான் இறுதி வரை தொடரும் என்று சும்மா யாரும் சொல்லி வைக்கலைங்க ஐயா. இந்த மனித மனம் இருக்கிறதே, அது பொதுவாக 3 நிலைகளுக்கு இயங்கும் இயக்கம் உள்ளதென்று உளவியலாளர்கள் சொல்லுகின்றனர். 1 அன்பிற்காக இயங்குவது, 2 எதிர்கால லட்சியத்துக்காக இயங்குவது, 3வது தன்னை உணர்ந்து சுய ஆற்றலை பெருக்கிக் கொள்வது. ஐயா, யோசிச்சு பாருங்க, அன்பு யார் வேணும்னாலும் காட்டலாம், யார் மீது வேண்டுமானாலும் காட்டலாம். ஆனால் கண்டிப்பை எல்லோரும் மீதும் காட்டிவிட முடியாது. ரோட்டில் போடுற ஓட்டுனங்கிட்ட போய் என்ன 9 மணி வரைக்கும் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிற, வீட்டில் ஒழுங்காக போய் படிக்க மாட்டேன்னு கேட்டு பாருங்களேன், அவன் கேவலமாக நம்மளை ஒரு பார்வை பார்ப்பான். அது உரிமை உள்ளவர் மீது உரிமை உள்ளவர்கள் மட்டுமே காட்டுவது, அதுதாங்க ஐயா கண்டிப்பு. இந்த கண்டிப்பை நம்ம எல்லாருக்கிட்டையும் காட்டிட முடியாது. லட்சமாக பணத்தை கொட்டி காலேஜில் பையனை சேர்த்து விட்ருக்கோங்க, அட்மிஷன் வாங்கி சேர்த்து விட்ருக்கோம், பரீட்சை வந்துருச்சு, படிக்கிறீங்களா நீ ஒழுங்கா? 9 மணி வரைக்கும் ஊரை சுற்றிட்டு நிதானமாக வீட்டுக்கு வந்து கதவை சாத்திக்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமும் ஃபோனில் சேட்டிங்கில் இருக்கிறீங்க. வெளியே இருந்து பார்க்குற எங்களுக்கு நெருப்பு எரியுதுங்க ஐயா. எப்படி உங்ககிட்ட நாங்கள் கனிவாக பேசுவோம்? எங்களுக்கு கோபம் வராதா இல்லை வரக்கூடாதா? யார்கிட்ட சொல்கிறீங்க? சுப்ரியாட்ட சொல்கிறீங்களா? ஆமாங்க ஐயா, எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன். ஏன் ஒரு 17-18 வயசு நிரம்பிய பொண்ணு 2.5 மணி நேரமாக கண்ணாடி முன்னாடி நின்று நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு உதட்டுக்கு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிட்டு நைட்டில் வெளியில் போகுது, சாயந்தரத்தில் வெளியே போகுது. எங்கே போகிறேன்னு அம்மா கேட்டால் தான் சொல்லுது,
குரூப் ஸ்டடிக்கு போகிறேன்னு. இல்லை நாங்கள் தெரியாமல் தான் கேட்குறோம். 8 மணி நேரமாக வகுப்பில் ஆசிரியர் சொல்லி கொடுத்து புரியாத பாடம் உங்களுக்கு 2 மணி நேரம் ஃப்ரெண்டு வீட்டில் போய் குரூப் ஸ்டடியில் வந்துருமோ? அதுக்கு லிப்ஸ்டிக் வேணுமா? அது லிப்ஸ்டிக் வேறு வேணுமா? லிப்ஸ்டிக் போடாமலாவது போங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்கணும்னு சும்மா இருக்க சொல்கிறாங்க. முடியுமா? கதவை பூட்டிடுவோம். சரிங்கய்யா, எல்லாமே போகட்டும். நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஒரே ஒரு கேள்வி நாங்கள் எதிரணியரை பார்த்து கேட்குறோம். ஒரு மனுஷன் குளிக்க போனால் என்ன எடுத்துக்கிட்டு போவான்? சோப்பு எடுத்துக்கிட்டு போவான், ஷாம்பு எடுத்துக்கிட்டு போவான், டவல் எடுத்துக்கிட்டு போவான், மாற்று துணி எடுத்துகிட்டு போவான். இதானங்க ஐயா உலக வழக்கம். நீங்கள் குளிக்கிறதுக்கு மொபைல் எடுத்துகிட்டு போகிறீங்களா? இது என்ன புது வழக்கம்? மொபைலில் நிறைய கிருமிகள் இருக்கான், அதை சோப்பு போட்டு கழுவுறாங்க. அப்போ பார்த்துக்கிட்டு இருக்க அம்மாவுக்கு அப்படியே கன்னத்தில் 4 அறை கொடுத்து மொபைலை வெளியே வச்சுட்டு போகன்னு சொல்ல தோணுமா? தோணாதான்? செய்யணும். தோணுனா தானங்க அது அம்மா. கண்ணு செல்லம், அலைபேசி என்பது ஷாம்பு தேய்த்து குளிப்பதற்கு அல்ல. அதை குளியல் அறைக்கு வெளியே வைத்து விட்டு தான் நீ உள்ளே செல்ல வேண்டும் என்று கனிவோடு இவங்க சொல்றாங்க. சொல்ல முடியாது, சொல்ல முடியாதுங்க ஐயா. ஒன்று பிள்ளைங்க அம்மாவுக்கு பயப்படணும், இல்லைன்னா அப்பாவுக்கு பயப்படணும், இல்லைன்னா ஆசிரியர்களுக்காவது பயப்படணும். அவன் சும்மா கையை இல்லை, எனக்கு பின்னாடி பேச வர ஆசிரியர் அவர்கள் தயவு செய்து இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்னைக்காவது உங்கள் வகுப்பில் படிக்கிற பையன் சும்மா முதுகு பின்னாடி அரிக்குதுன்னு சொரியறதுக்கு கையை பின்னாடி கொண்டு போனால் நீங்கள் பயப்படுவீங்களா மாட்டீங்களா? அதுவும் கிட்ட வந்து ஐயா, ஒன்று உணவு கலாச்சாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உடை கலாச்சாரம் பார்த்துருப்பீங்க, பண்டைய கலாச்சாரம் பார்த்துருப்பீங்க, ஏன் பல வெளிநாட்டு கலாச்சாரம் கூட பார்த்துருப்பீங்க. கத்தி கலாச்சாரம் பார்த்துருக்கீங்களா? வீச்சறிவால் கலாச்சாரம் பார்த்துருப்பீங்களாங்க? வெட்டறிவால் கலாச்சாரம் பார்த்துருப்பீங்களா? எங்கள் கூட வாங்க நாங்கள் காட்டுறோன்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் வேண்டான்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதைத்தாங்க நாங்கள் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். டீச்சர் திட்டுறாங்கன்னு பிள்ளைங்க வீட்டில் வந்து சொன்னால் என் பையன் அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டானே, என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நீ என்ன செஞ்ச? டீச்சர் வகுப்புல பாடம் நடத்தும் போது கலாட்டா பண்ணினியா? டீச்சரை இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசக்கூடாதுன்னு ஒரு டைம் சொல்லி பாருங்க, 2 டைம் சொல்லி பாருங்க, 3வது டைம் அவன் வீட்டில் வந்து அந்த மாதிரி சொல்கிறான்னு நீங்கள் கேட்டு பாருங்க. டீச்சர் திட்டினா தான் திட்டட்டுமே, அவமானப்படுத்தினா பட்டட்டுமே. என்ன இப்போ ஐயா, அந்த காலத்தில் நாங்கள்லாம் வாங்காத திட்டா? இந்த பேப்பரில் கோமாளி தொப்பி மாதிரி செஞ்சு தலைக்கு போட்டு விட்டுருவாங்க ஐயா. போட்டு விட்டுட்டு வகுப்புக்கு வெளியே நிற்க வச்சுருவாங்க. இன்னும் சில ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வகுப்புக்கெல்லாம் எங்களை ஊர்வலமாக கூட்டிகிட்டு போவாங்க. ஒன்றும் இல்லைங்கய்யா, பசங்கன்னா அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்குவாங்க. ஒரு 12ஆம் வகுப்பு மாணவி, 11ஆம் வகுப்பு மாணவி அந்த மாதிரி தலையில் கோமாளி தொப்பி போட்டுக்கிட்டு வகுப்பாக போகும்போது எவ்வளவு அவமானமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நாங்கள் அவமானமாக எடுத்தது இல்லைங்கய்யா. ஏன்னா நாங்கள் பண்ணின சேட்டைகளும் அந்த மாதிரி. ஒன்றும் வேண்டாம், நீங்களும் சேட்டை பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க ஐயா, நாங்கள் மறைக்கல. என்ன அழகில் சிறந்தது அறிவியல் ஆசிரியையா ஆங்கில ஆசிரியையா என்று பாப்பையா தலைமையில் பட்டிமன்றம் பேசுவது போல் சுற்றிலும் உட்கார்ந்து கொண்டு சூப்பராக பேசினோம். நாங்கள் சின்ன வயசில் பேசினோம். இதை பார்த்த ஆங்கில ஆசிரியர் அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்கள பற்றி தான் நாங்கள் பேசுகிறோன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். கிட்ட வந்து ஒரு நமட்டு சிரிப்போடு அவங்க சிரிச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவங்க அதை செய்யலை. ஏன் செய்யலை? நாளைக்கு இதை நம்ம செஞ்சோம்னா இந்த பிள்ளைங்க இதே மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. ஐயா ஒன்றும் வேண்டாம், ஊட்டியில் வந்து பேசிகிட்டு இருக்கோம். என்ன எப்பேற்பட்ட இடம்! உலக புகழ் பெற்ற மலர் கண்காட்சிக்கு பெயர் போன ரோஜா கண்காட்சிக்கு பெயர் போன உலகையிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான மலர்களை கொண்டு அந்த ரோஜா செடியை அவங்க அழகுபடுத்தி அதை காட்சி பண்ணுவாங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதிக்கு அனுப்புவாங்க. அது முடிஞ்சு போயிடுச்சுன்னா அதோடு அவங்க விட்டுடுறாங்களா? அடுத்த வருஷத்துக்கு அவங்க தயார் பண்ணுறது இல்லை. அந்த தேவையில்லாத களையை பிடுங்கி தேவைக்கு அதிகமாக இருக்கிற களையை வெட்டி கவனமாக உரமிட்டு கண்டிப்பாக நீர் பாய்ச்சினால்தான் அந்த ரோஜா செடி அடுத்த வருஷம் மகசூலை தரும். ஐயா, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நேற்றைய குழந்தைகள் ஒழுக்கத்தை மதித்தார்கள், இன்றைக்கு குழந்தைகள் அப்படி அல்ல. நேற்றைய பெற்றோர்களாக இருந்தவர்களுக்கு இத்தகைய பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் கண்டிப்போடு கூடிய ஒழுக்கத்தை கடைபிடித்தோம். இன்றைக்கு உங்கள் குழந்தைகளை சுற்றி அருவருக்கத்தக்க விஷயங்களும் ஆபாசங்களும் நிறைந்து கிடக்கிறது. அதிலிருந்து அந்த குழந்தைகளை அப்புறப்படுத்தி அவர்களை நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரின் ஆசிரியரின் கடமையாக இருக்கிறது. கல்லுக்கு வலிக்கிறதே என்று சிற்பி செதுக்குவதை நிறுத்தினால் உள்ளிருக்கும் சிற்பம் நம் கண்களுக்கு புலப்படாமலே போய்விடும். ஆகவே குழந்தைகளும் சிற்பத்தை போன்றவர்கள் தான். அவர்களிடம் இருந்த குப்பைகளை அழுக்குகளையும் அகற்றி அவர்களை நல்வளப்படுத்த வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை. கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்று எழுதிய பாரதி இன்று மீண்டும் உயிர் கொண்டு வந்தால்
இந்த குழந்தைகளின் போக்கை கண்டு கண்டிப்பான மனநிலையை கையில் எடுத்துக்கொண்டு தான் கவிதைகளை புனைந்திருப்பான். குழந்தை அதன் மொழி ஆவேசமான உரையாடல்களாக இருக்கும் என்று கூறி அற்புதமான இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. இது பாரதி பாடிய பாட்டு. அதை கொண்டு வந்து இன்னைக்கு எழுதுனா கனிவு அப்படின்றதுக்கு பதிலாக கண்டிப்புன்னு போட்டிருப்பாங்கன்னு புதுசாக எழுதுகிறாங்க. அவங்க கேட்ட சில கேள்விகள் நியாயமானது. கண்டிப்பும் ஒரு வகையில் அன்பு தான். ஒரு அருமையான வரி, அது நல்லா சொன்னாங்க. ஒருத்தர் மீது அன்போ அக்கறையோ இல்லை என்றால் நாம் கண்டிக்கவே போவதில்லை. தெருவில் ஒருத்தன் குடிச்சிட்டு படுத்திருக்கிறான்னா போகிற வர்றவங்களாம் அவரை கண்டிக்கிறோமான்னு? காரை நிறுத்திட்டு ஏன் குடிக்கிற, இனிமேல் குடிக்காத, நாளைக்கு இந்த பக்கம் வருவேன், குடிச்சோ கொன்னே விடுவேன், யாராவது சொல்கிறாங்களா? யாருக்கு சொல்லுவா? அவனுடைய மனைவியோ பிள்ளையோ, ஏன்பா இப்படி குடிக்கிற, இனிமேல் குடிச்சேன்னா நாங்கள் இருக்கவே மாட்டோம் அப்படின்னு பேசுவாங்க. அப்போது அன்பு காட்டுகிறவர்கள் தான் கண்டிக்கிறார்கள்னு சொன்னாங்க இல்லையா? அந்த அணிக்கு மிக அருமையாக பேசி. இப்போது நிறைவு பேச்சாளர் வாங்கம்மா, பீனா சுதாகர் மேடம். அதோட எதிரில் இருந்த தம்பி சொன்னாரு, ஆமா ஐயா சொன்னாரு, தங்கராஜ் ஐயா, உங்களை உங்க அப்பா வந்து நல்லா அடிச்சு வளர்த்ததுனால தான் நீங்க இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கீங்கன்னு. ஒத்துக்கிறேன். அடிச்சு வளர்த்துனதுனால தான் வங்கி பணியாளர் ஆனார் அவருங்க. ஏன்னா கணக்கு பண்ணி அடிச்சிருக்கார் அவர். நம்முடைய சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள் இவரை கனிவோடு, சாமி ஏன் சாமி இப்படி பண்ணலாமே தம்பி, ஆஹா ஓஹோன்னு இவரை என்ன பண்ணியிருக்காருங்க, அன்பாலும் கனிவாலும் வார்த்தை எடுத்ததனால் தமிழகத்திற்கு அருமையான ஒரு முத்து கிடைத்திருக்கிறது. அது உங்களை உலக புகழ் பெற வைத்திருக்கிறது என்று சொன்னால் கனிவு தானே ஐயா. என்னைய வச்சு அம்மா பட்டிமன்றம் நடத்துங்க, பொதுமக்களை வச்சு நடத்துங்க. இல்லை இவங்க சொன்னாங்க, நம்முடைய சகோதரி, ஒரு பையன் உங்கள் வகுப்பில் கையை பின்னால் ஓங்குனா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு. கடவுள் புண்ணியத்தில் 34 வருஷமாக வேலை செய்கிறேன், ஒரு குழந்தை கூட ஓங்குறது இல்லையா. இனிமேலும் வர வேண்டாம், வராது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய பல்ஸை பார்க்கக்கூடியவங்க. அவர்கள் முன்னால் நிற்கக்கூடியவர்கள் மிதவாதிகளா தீவிரவாதிகளா எப்படின்றத நிமிஷ நொடியில் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த மரியாதையை காப்பாற்றி ரிட்டையர்ட் ஆகி போகணும்னு நினைக்கிறேங்க ஐயா. நல்லது, நாங்கள் அதை விரும்புகிறோம். நான் இப்போது சில பாஷைகளில் பேசுகிறேன். அது எந்த ஸ்டேட்டை சேர்ந்ததுன்னு சொல்லலாம், அவையும் சொல்லலாம், நம்மளும் சேர்ந்து சொல்லலாம். இது என்னம்மா இது? ஆமாங்க ஐயா, கலந்துரையாடல் மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லையா, நான் சொல்கிறேன். கண்ணு பயப்படாத கண்ணு, இந்த சூழ்நிலையில் நீ ஜெயிச்சு வந்துடுவ. அப்பா அம்மா நாங்கள் சொந்த பந்தம் குடும்பம் எல்லாம் கூட இருக்கோம், கவலைப்படாத கண்ணு, நீ ஜெயிச்சிருவ சாமி. கோவைய தமிழகத்தில் എന്തിനാ മോളെ വിഷമിക്കുന്നു, നീ പേടിക്കരുത്, നമ്മൾ ജയിക്കാൻ പറഞ്ഞവരാണ്, നമ്മൾക്ക് ഒരു കൈ നോക്കാം, ഒന്നും പേടിക്കരുത്. കേരള அப்பா அம்மா ఉండేరు, మీరు ఏంటికి కవలపడేరు, ఎల్లా సరైన పోగు సామి. तेलुगु तू क्या डर लग करे हो, मैं हो ना तेरे साथ मेरे करो जान मुन्ना, मेरी मुन्ना கஷ்டப்பட்டு नहीं डर कर रहे. ஆமாயா, இதை நீங்க சொல்லிரலாமேமா. அதோடு கூட ஏக்க அஞ்சுற சின்ன அஞ்சு ಬೇಡ எங்க அட்டி ಜನವೇ ನಿನ್ನ ಸಾರ ಇದ್ದೀಯೋ. கன்னடமா? படுகவா? ஆமா. இத்தனை மக்களும் உணர்த்த விரும்பிய ஒரே உணர்வு என்னன்னா அன்பு, அன்பு அன்பு கனிவு. இந்த மொழியில எல்லாம் கண்டிப்பான வார்த்தையே கிடையாதோ? இல்ல இருக்கலாம். நீங்க எடுக்கல. ஆமா. ஏன்னா என்னுடைய பார்வையில நான் வாழ்க்கை முழுவதும் வெள்ளை கண்ணாடி அணிய விரும்புகிறேன், மஞ்சள் கண்ணாடி பச்சை கண்ணாடிக்கு போக விரும்பவில்லை. சரி சரி. இப்போ ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி பல வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய ஊர் குளிருன்னு சொன்னீங்க, 3 போர்வைகளை போத்தி படுத்தா நம்ம ஊர்ல எப்படி இருக்குங்கய்யா, அருமையான சுகம். தூங்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையில ஒரு அடர் குடித்தனம், 10-12 குடும்பங்கள்னா இருக்கக்கூடிய இடம். அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, அந்த குழந்தையுடைய பேரு மாலு,
தயவுசெய்து எந்திரி எந்திரி, பக்கத்து வீட்டு கலா படிக்கிறா, முன்னாடி வீட்டு புவனேஷ் படிக்கிறா, பின்னாடி வீட்டு அனு படிக்கிறா, எந்திரி எந்திரி எந்திரி. உடனே அந்த போர்வைகள் வந்து இறுக்கப்படுது. அப்படியே என்ன சொல்லுதுங்க, சுகத்தை கூட்டி கூட்டி மேலும் மேலும் போற்றி படுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த சுகத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க அப்பா 2வது ரூம்லேருந்து சொல்கிறாரு, அவள் தூங்கட்டும், நல்லா தூங்கட்டும். நான் தினைக்கும் கஷ்டப்படுறது இந்த குடும்பத்துக்காக அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு போர்வையானது அப்படியே தூர போகுதுங்க ஐயா. அடுத்த போர்வை, அவளுடைய வாழ்க்கையை எப்படி செப்பனிட வேண்டும் என்று அந்த பிள்ளைக்கு தெரியாதா, ஏன் கண்டிக்கிற, அவள் தூங்கட்டும், அவளுக்கு டீ கொடுன்னு சொல்லும்போது எல்லாமே போயிடுதுங்க. அந்த பிள்ளைக்கு என்னதுங்க, நான் படிக்கணும், நான் வாழ்க்கையில் வரணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும் மேலோங்குகிறது. அந்த 10ஆம் வகுப்பு மாணவி, போர்வைக்குள் உறங்கிய மாணவி வேறு யாரும் அல்ல, நான் தான். ஓ, நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே கனிவாக வளர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஐயா. கண்டிப்பு இருந்தது. ஆனால் அப்பாவுடைய கனிவு என்னங்க, அதான் இந்த தலைப்பில் பேச முடியாது, ஏன்னா நீங்கள் இந்த பக்கம் பேசுறீங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே விரும்பக்கூடியது கனிவு தான், கனிவு தான், அன்பு தான். அந்த அன்பு அப்படிங்கிறது நமக்குள்ளே எவ்வளோ காலம் ஒளிர்விட்டு சுடர்விட்டு பிரகாசிக்கிறதோ அப்போது நமக்கு வெற்றி வருகிறது. அன்பு என்பது நம்மை விட்டு செல்லக்கூடிய வேலையிலே தோல்வி வருகிறது என்று கூறிக்கொண்டே அருமையான வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.